எல்லாருக்கும் வணக்கம். கிஸ் படத்தோட ஆடியன்ஸோட இப்போதான் ஒரு ஷோ முடிச்சுட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீமோட எல்லாருமே பார்த்தேன், எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நேற்றுக்கு இன்னைக்கு இன்னும் ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மக்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் எப்போயுமே இது நிகழும். நல்ல படத்தை எப்பயுமே நான் கேட்குற மாதிரி கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவீங்க. இந்த படத்தையும் அதே மாதிரி கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் மக்கள் ரெஸ்பான்ஸை நாங்கள் பார்த்தோம். பயங்கரமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லா காமெடிக்குமே அண்ட் இமோஷனல் சீன்ஸுக்குமே நல்லா எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. மீடியாவோட ஒரு பவர்னால எல்லாருமே படம் நல்லா இருக்குது அப்படின்னு சோஷியல் நெட்வொர்க்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கணும், ரிப்பீட்டடாக வாங்க, பார்த்தவங்களாம் திருப்பி திருப்பி வந்து 5ஆவது தடவையாவது பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் இது எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் சைன் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ இவ்வளோ நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது, இவ்வளோ ரொம்ப நல்லா ரீச்சாக போயிட்டுருக்கு. நீங்கள் தான் இன்னும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ் அ லாட். ஹரீஷ் படத்தோட டிஓபி, சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே பெட்டராக இருக்கு. ஸோ எல்லாம் உங்கள் சப்போர்ட் அண்ட் இதுவோட தான் போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கிஸ் மூவி ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்டர்நெட்லையும் சரி மக்கள்கிட்டையும் சரி. ஸோ கவினா மூவி கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும். ஃபேன் பாயாக தான் நானும் இந்த மூவியை பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கவினாக்கும் சதீஷ் அண்ணாக்கும் எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ஃபேமிலியாக எல்லாருமே கண்டிப்பாக இது வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு மூவியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் திரும்பி வந்து பாருங்க. அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. இப்போ ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆள் வந்து பேசுவார். யாருன்னு இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் படம் பார்த்தா இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். நான் வந்து அருள் நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் மூவி எனக்கு கவின் அண்ணாவும் மாஸ்டரோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். ஸோ நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுண்ணா. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான். இப்போ தான் ஏன்னா அங்கங்கே பாதி ஓடிட்டே இருந்தாலும் கரெக்டாக பார்க்க முடியல. இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறோம். எல்லா காமெடிக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே சிரிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. இப்படி நீங்க கேட்பீங்க, இதை பண்ணாதடான்னு நான் சொன்னேன். இதெல்லாம் கண்டிப்பா கேட்கப்பட வேண்டிய கேள்விப்பா. இப்படி பண்ணாதப்பான்னு சொன்னேன். தம்பி வந்து அன்பால இப்படி பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க. என்னன்னா இல்லண்ணே, இது வந்து இவருக்கு இன்னைக்கு பர்த்டே நினைக்கிறேன். அதை வந்து எங்களை வச்சு ஏமாத்தி இப்படி ஏதோ இல்ல கவினா சொன்ன மாதிரி நல்ல படத்துக்கு ஆடியன்ஸா இருக்கட்டும், பிரஸ் மீடியா நீங்க இருக்கட்டும், எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் டாடாவே அவ்வளவு சூப்பர் ஹிட் ஆச்சு. பட் அது ஒரு ஷோவா வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஹிட்டான ஒரு படம். அது ஸ்டாரா இருக்கட்டும், எல்லாமே கவினா இருக்கு. இப்ப கிஸ்ஸுமே நேற்று இருந்த ஆடியன்ஸை விட இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிச்சயமா அந்த இன்க்ரீஸ் ஆன ஆடியன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் நாளைக்கு நிச்சயமா ஆகும். ஸோ thanks to the press media audience in the support. ஸ்டார்ல படத்திலே கொஞ்சம் நம்மளுக்கு கிரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். பிளட்டி பகர் எனக்கு தெரிஞ்ச படமா அந்த அளவுக்கு ஒரு தப்பான படமானு எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல இன்டென்ட்டோட ரொம்ப நல்ல டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம் பண்ணணும்னு ட்ரை பண்ண ஒரு படம் தான். மேபி இன்னும் பெட்டரான ஒரு தேதியில் ரிலீஸ் ஆயிருந்தா அதுக்கு இன்னொரு பெட்டரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவோம். அந்த வரைக்கும் டெஃபினட்டாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக அதை பற்றி பேசணும்னு நிறையாவே இருக்குது. வெற்றி சாரோட வந்து அந்த மீட்டில் அட்டன். ஆமாம் அதெல்லாம் மறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வரும்போது. இல்ல நம்ம காலில் ஆல்ரெடி திரும்பி பல வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கும் அது தெரியும்.
ஆமா ஆமா, அதனால அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால ஜி நீங்க ஆடுற டான்ஸ்லாம் நீங்க வீட்ல ஆடிக்கோங்க, இல்ல பெரிய ஹீரோஸ்லாம் அவங்க ஆடுவாங்களா அவங்ககிட்ட ஆடிக்கோங்க, நம்மகிட்ட வேணாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். என்னது யாரு தலைவா? அதெல்லாம் நம்ம போய் என்னன்னு கேக்குறது? அவருக்கு ஏதோ ஒரு லைட் அவர் மேல இல்ல இல்ல தலைவா, இங்க பாருங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு இவர் ரொம்ப க்ளோஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். இவங்க ஏதோ பேசுறாங்க என்னை பத்தி, ஏன்டா சொன்னேன்னு கேட்கலாம். எனக்கு அன்னைக்கு நான் அப்ப பார்க்கும்போது அவரை நான் பார்த்தேன், அப்புறமா யாருன்னே தெரியல. அவர்கிட்ட நான் என்னன்னு போய் மறுப்பு தெரிவிக்கிறது? அங்க நடந்தது என்னங்கிறது தெரியும். நானும் சிம்பு சாரும் என்ன ஷேர் பண்றோங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் நானுமே இங்க நல்லா பேசுறோம், தெய்வமே நான் இங்க பேசுவேன், அவன் யாரோ அசிங்கமா பேச நினைச்சுப்பான், இதுல பதில் சொல்லணும் வேணாம். அவருக்கு தெரியாது நானும் சிம்பு சாரும் யாருன்னு தெரியாதுல்ல, அது என்னன்னு தெரியாதுல்ல. வேடிக்கை பாக்குறவங்க ஏதோ நினைச்சுக்கிறாங்க, விட்டுறணும் தலைவா. அவருமே ஏதோ ஒரு இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ பேசுறாரு. எல்லாமே டஃப் தான் தலைவா. எது வந்தாலுமே ஈஸி கிடையாது தலைவா. அந்தந்த களத்துல அந்தந்த விஷயங்கள் கஷ்டம், ஈஸியா எதுவுமே பண்ணிட முடியாது. ஆமா, டஃப் தான், எல்லாமே டஃப் தான். ஆனா ப்ராக்டிஸ் ஆகும், டஃப் பழகி போகும், அதான் விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமே தவிர டஃப்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிய வரும், அதுதான் ஆக்சுவலி. தலைவா எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆமா அதுதான் தலைவா, என்னைக்கும் எங்க அப்பா அம்மா போட்ட புஷ்பம் பூ அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா அதான் உண்மை. இல்ல கவின்னு ரொம்ப ஏங்க எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டா அதை ஸ்க்ரூ பண்ணுவாங்க தான். ஏன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு தெரியும். ஏன்னா அவங்க மேலே பணம் போடுறாங்க, அந்த பணம் ப்ரொடியூசருக்கு போய் திருப்பி போகணும், அவங்க அடுத்த ஸ்டெப் முன்னாடி போகணும், இவ்வளோ மண்டைகளில் ஓடுற விஷயம். உடனே அதை ஓகே சொன்னது வந்துட்டு எனக்கு அது பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஆனால் அது கவின்னு கிடையாது, எனி ஆக்டர் ஒரு 2-3 டிராஃப்ட் போகும், 2-3 தடவை அவங்க எல்லாருமே கேட்பாங்க தான். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்பால ஒரு காலில் என்னோட ஃபோன் எடுத்துட்டாரு அவ்வளோதான் தவிர, அதுக்கப்புறமா இது எப்படி வரும் அது எப்படி வரும் டீட்டெயிலிங் பண்ணின்னு தான் இருந்தோம் எல்லாருமே. அது மக்கள் கையில தான் தலைவா. கேக்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே இங்க. அடுத்த அப்டேட் நான் சொல்றேன், இதோ பார்த்து செஞ்சு விடுங்க, அப்பதான் எனக்கு அப்டேட்டே ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரே அப்டேட் என்னோட போனை தான் இன்னைக்கு அப்டேட் பண்ணேன். இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு தெரியல. பட் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 80% வந்துட்டாங்க, ஒரு 20% தான். ஏதோ பார்த்து செய்யுங்க ப்ளீஸ். தலைவா இப்பதான் தலைவா எங்களுக்கு வந்துட்டு உடனே ஷார்ட் நோட்டீஸ் நாங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க திரையில வந்து இங்க பார்க்கும்போது இங்க எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இனிமேல் கிளம்பி போகணும். எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு விஷயமா சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்திருக்கோம். நேத்துக்கு நாங்க ஒரு ஷோ வந்துட்டு சத்தியம் ஃபுல்லா ஒரு ஷோ, சரியில்லை ஒரு ஷோ, அப்படி போய் அதை முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். நாளைக்கு நீங்க காலையில நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நாங்க எங்கெல்லாம் போறோம் அதை போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வாரம் அவங்களுக்கு அடுத்த படம் ரிலீஸ்ல இருக்காங்க, அந்த ப்ரொமோஷன்ல இருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு ஏதோ பல்டியோட ஏதோ சில பேட்ச் ஒர்க்லாம் நடக்குது போல இருக்கு, அதனால வர முடியல. அதனால அவங்க ஷேரிங் மட்டும் தான் பண்றாங்க. எங்களுக்கும் ஆசை தான், எங்க மூஞ்சியை பார்க்கறத விட அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா தமிழ்ல அமைக்கிடுவாங்களே. உயிர் சொல்லுங்க, இந்த மாதிரி பேசுங்க, பண்ணி செஞ்சு விடுங்க சார். கேக்குதா? கேட்டா சூப்பர் சார். அப்படிலாம் கிடையாது சார், அவருக்கு பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? வாய்ப்பு எல்லாம் கொடுப்பாங்க தான் சார். நம்ம அவங்களுக்கு ஏத்த மனசை கவர்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கணும்ல, அதுதானே விஷயம். அவருக்கும் தெரியும். கேளுங்க அவரை. என்னது இது? நாங்க இல்ல எனக்கு புரியலையே. இல்ல ஜி சொன்ன மாதிரி இவர் ஆல்ரெடி ஒரு கதை ஒன்று பண்ணியிருப்பாரு, வேற யார்ட்டையா கதெல்லாம் சொல்லி தான் வச்சிருந்திருப்பாரு. அதை இங்க சொல்ல மாட்டார்ல. இப்ப நம்மளுக்கு அடுத்த ரிலீஸ்க்கு இன்னொரு 2 படங்கள் இருக்கு. புரியல. இந்த படத்தோடதுக்கே ஃபுல் ஆக்குபென்சி வரணும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க அடுத்த படத்துக்கு போய் அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க போல இருக்கு.
பழக்கத்துக்காக நாங்க 2 பேருக்குமே தெரியும் எப்படி வேணா பண்ணிக்கலாம் அது. ஆனா எல்லாத்தையும் எங்க பழக்கத்துக்காக நீங்க வருவீங்களா தியேட்டருக்கு? எப்படி வருவீங்க? புரியல. கதை நல்லா இருந்தா தான் வருவீங்க. இஷ்டத்துக்கு ஏதாவது. ஸோ அந்த கதை தான் எல்லாத்தையுமே டிமாண்ட் பண்ணுது. அடுத்து சூப்பரான ஒரு கதை வந்துச்சுன்னா பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான். அடுத்தது அதே மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கும்போது அந்த சான்ஸ் நான் வேஸ்ட் பண்ணாம ஒரு கதை சொன்னா கண்டிப்பா பண்ண தான் போறோம். பெரும்பாலும் லவ் ஸ்டோரி படங்களை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படத்தை போட்டு உள்ள வர வைக்கிறாங்க. அது மாதிரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சு உள்ள வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட் இனிமே வர ஆரம்பிச்சோம். பிகாஸ் அதுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் ஒரு ஷோ போலாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ப்ரொடக்ஷன்ல பேசியிருக்கோம். அது நடந்துன்னு நினைக்கிறேன் மோஸ்டா. யா தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேக் வெட்டிடலாமா? ஆமா அப்படியே எடுத்துக்கோங்க. பர்த்டே கிடையாது. ஈவென்ட்டே மாறி